உன் காலை காட்டு, நானே போட்டு விடலாம். எப்படி வை. இல்ல எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? ஒருவேளை நான் பெரிய கூட இருந்தது அப்பாக்கு தெரிஞ்சு போச்சா? கேக்குறது காதுல விடல. இவ்வளவு நேரமா வீட்டுல வேலை இருந்தது? அது இல்லப்பா, வேலை அப்பவே முடிஞ்சிருச்சு. அப்ப இவ்வளவு நேரமா எங்க போயிட்டு வர? அது வந்து தோட்டத்துல செம்பருத்தி செடியோட உட்கார்ந்துட்டு இருந்தப்பா. நாங்க இங்க 2 பேரும் பசியோட காத்துக்கிட்டு இருக்கிறத மறந்துட்டு நீ செடி கொடிகளோட பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கியா? அது வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அகிலா அம்மாவே முன்னாடி நின்னு கொண்டாடினது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் கொஞ்ச நேரம் தோட்டத்துல உட்கார்ந்து இருந்தனா லேட் ஆயிடுச்சு. சரி சரி, பசிக்குது, போய் சாப்பாட்டை எடுத்து வை. சரிப்பா. கணேசா, நீ இன்னும் தூங்கலையா? நான் தூங்குறதுலாம் இருக்கட்டும், நீ கார்டன்ல மாமா கூட தானே பேசிட்டு இருந்த. எப்படிடா கண்டுபிடிச்ச? நீ வேலை முடிஞ்சவனே வீட்டுக்கு தானே வருவ. அப்படி வராம லேட் பண்ணனா அது காரணம் மாமாவை தானே இருக்கணும். ஆமாண்டா கணேசா, மாமா என் பிறந்த நாளுக்கு பரிசு ஒண்ணு கொடுத்தாரு. காலையில எல்லாருக்கும் முன்னாடி உன் பிறந்த நாள் கேக் மட்டும் வெட்டி கொண்டாடிட்டு பரிசு மட்டும் நைட்ல தனியா கொண்டு வந்து கொடுக்கறாரா? சரி, மாமா என்ன பரிசு கொடுத்தாரு காட்டுக்கா.
நேத்தன்னைக்கு எனக்கு அவர் மெட்டி போடல, அதனால இன்னைக்கு அவர் கையாலேயே எனக்கு மெட்டி போட்டு விட்டாரு. மாமாவை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குக்கா. ம் சரிக்கா, நான் போய் தூங்குறேன். ம் இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல இருக்கே. அப்பாவும் கணேசனும் எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டாங்க. கணேசனாவது என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. மாமா எனக்கு மெட்டி போட்டு விட்டதை நினைச்சுக்கிட்டே நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. விரல்ல போட்டிருந்த மெட்டியை காணுமே, எங்க போச்சு? விழுந்திருந்தா பெட்ல தான் விழுந்திருக்கணும். மெட்டியை காணுமே. விழுந்திருந்தா கூட இங்க தானே விழுந்திருக்கணும். பார்வதி, எந்திரிச்சிட்டியாமா? ஆமா, இப்பதான்ப்பா எந்திரிச்சேன். என்ன இன்னைக்கு ரொம்ப நேரமா அசந்து தூங்கிட்ட? அது ஆமா, என்ன எதையோ தேடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எழுந்ததும் என்னத்தை அப்படி தேடிக்கிட்டு இருக்க? அது அது வந்து கையில போட்டிருந்த கண்ணாடி வளையல் தூக்கத்துல உடைஞ்சிருச்சுப்பா. கண்ணாடி துண்டு எங்கேயாவது விழுந்தா குத்தம்ல, அதான் தேடிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? கண்ணாடி வளையலை எல்லாம் நைட்டு படுக்கும்போது கழட்டி வச்சுட்டு படுக்க வேண்டியதானம்மா. சரி சரி, சீக்கிரம் வேலையை பாரு, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அப்பாடா, எப்படியோ அப்பாவை சமாளிச்சிட்டோம். மெட்டி எங்க போச்சுனே தெரியலையே. நைட்டு படுக்கும்போது கூட விரல்ல இருந்துச்சே, அப்புறம் எங்க போயிருக்கோம்? அக்கா, இததானக்கா தேடிக்கிட்டு இருக்க? டே கணேசா, எந்திரிச்சதுல இருந்து இந்த மெட்டி தானே தேடிட்டு இருக்கேன். ஆமா, இது எப்படி உன் கைக்கு கிடைச்சது? அதான் நைட் நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேனா. ம் இப்ப நம்ம பார்த்த மாதிரி அக்கா காலத மட்டிய அப்பா பார்த்திருந்தா கல்யாண விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்குமே. அப்பா கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துதான் உன் காலில் இருந்த மெட்டியை கட்டினக்கா. நல்ல காரியம் பண்ணிருக்கேன். கால்ல மெட்டி போட்டிருந்தது அப்பா பாத்திருந்தா அவ்வளவுதான். இத கால் விரல்ல போட்டுக்காதுக்கா, உன் கை விரல்ல போட்டுக்கோ. மெட்டிய கை விரல்ல போட்டுக்க கூடாதுடா. மாமா உனக்கு பிறந்த நாள் கிஃப்டா கொடுத்தது எப்படிக்கா கழட்டி வைப்ப? கழட்டி வச்சா நல்லா இருக்காதுல்லக்கா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா யாராவது நான் விரல்ல போட்டிருக்கிறத பார்த்து விசாரிச்சா என்ன பண்றது? எத்தனையோ பேர் கையில வெள்ளி ரிங் போட்டிருக்காங்களக்கா, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. இப்ப அத கை விரல்ல போட்டுக்கோக்கா.
நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா உன்னுடைய ஜாதகமும் பார்வதி ஜாதகமும் ஒண்ணுன்னு அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு புரிய வைக்கிறதுக்காகவே பார்வதி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண மாதிரி தெரியுது. கண்டிப்பா நந்தினி. அதனாலதான் ஆதி அந்த வைர மோதிரத்தை அகிலா கிட்ட கொடுத்து மித்ராக்கு போட வச்சிருக்கான். ஆமா நந்தினி, வரஜா ஆண்டி சொல்றது கரெக்ட் தான். ஆதி வைர மோதிரத்தை அகிலாண்டீஸ்வரி கிட்ட கொடுத்து எனக்கு போட்டு விடுன்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா என்னோட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் அலர்ட் ஆனேன். நீ நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவ, என்னுடைய சிஸ்டருங்கிற விஷயம் ஏற்கனவே அந்த ஆதிக்கு தெரியும். இப்போ ஜாதக விஷயத்துல தப்பு நடந்திருக்கு. அதுவும் பார்வதி ஜாதகத்தை தான் மித்ராவோட ஜாதகமா கொடுத்து அகிலாண்டேஸ்வரியை ஏமாத்திருக்கோன்னு ஆதிக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால இனிமே நீ அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மித்ரா. எனக்கு ஒரு சந்தேகம் நந்தினி. இவ்ளோ உண்மை தெரிஞ்சிருந்தோம் ஆதி எதுக்கு இன்னும் அகிலா கிட்ட சொல்லாம இருக்கா? அதுக்கு என்ன காரணம்னு தெரியலையே. என்ன ஆண்டி இப்படி கேட்டுட்டீங்க? ஆதாரம் இல்லாம அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அதனால அந்த ஆதி அந்த ஆதாரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ஆதியோட ஆதாரம் அந்த டிடெக்டிவ் தீபக். அந்த தீபக் இப்ப ஏன் கஸ்டடியில. தீபக் ஏன் கஸ்டடியில இருக்கிற வரைக்கும் ஆதி தேடுற ஆதாரம் நிச்சயமா கிடைக்க போறதில்ல. அத நான் கிடைக்கவும் விட மாட்டேன். அதனால நீங்க நடந்ததை நினைச்சு பயப்பட வேண்டாம். அதே சமயத்துல நீங்க 2 பேரும் இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத நந்தினி. நீ ஆதி விஷயத்த மட்டும் கவனமா பாத்துக்கோ. மத்ததெல்லாம் நீ நினைச்ச மாதிரி உன் பிளான் படி எல்லாம் நடக்கும். அத நான் நடத்தி காட்டுறேன். தேங்க்யூ ஆண்டி. மித்ரா, இனிமே நீ ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அமைதியா இருக்கிற அந்த ஆதி எந்த நேரத்துல என்ன செய்வான்னு தெரியாது. பி கேர்ஃபுல். ஓகே நந்தினி, அப்போ நாங்க 2 பேரும் கிளம்புறோம். சரி, கிளம்பு. சரி நந்தினி. ஆண்டி, இவ்வளவு கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீ ரிலாக்ஸ் ஆயிரு, நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் மெயில் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு 11 o'clock மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. இல்லை வெளியெல்லாம் வேண்டாம், நம்ம ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும். ஓகே. ஹலோ. ஓய், என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு புதினா டீ போட்டுட்டு இருக்கேன் மாமா. அசத்திரியே. நான் இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே என்னையே நிக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. எனக்கு புதினா டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. ஸோ ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்ல கால் பண்ணேன். ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடியே என் மனசுல இருக்கிறது உனக்கு கேட்டிருக்கு. நீ தான் டீ போட்டுட்டு இருக்கிய, அதான் சொன்னேன். சரி, டீ ரெடி ஆயிடுச்சு. நான் இப்பவே எடுத்துட்டு வரேன் மாமா. ஓகே. புதினா டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை பார்த்த உடனே ஒரு எனர்ஜி வருது. எனக்கு ஐஸ் வச்சதெல்லாம் போதும், முதல்ல டீ குடிங்க. ஐஸ் வைக்கிறேனா? நான் ஐஸ்லாம் வைக்கல, உண்மையதான் சொன்னேன். எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டீ குடிக்கிறத விட இன்னொரு வழி இருக்கு, சொல்லவா? அது என்ன வழி? இதுல உட்காரு. ஏன் மாமா? உட்காரு. நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? சரி, ஒரு நிமிஷம் இரு. எங்க போறீங்க மாமா? இரு, கதவு சாத்திட்டு வரேன். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இப்ப நீ என்ன பண்றனா, உன் 2 கையும் இப்படி வச்சுக்கோ. நான்
அதுக்கு இப்ப நீங்க குத்த வருவீங்க. அப்ப குத்த வரும்போது நான் பிடிச்சேன்னா நான் ஜெயிப்பேன், இல்ல நீங்க ஜெயிப்பீங்க, அதானே? இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் கிராமத்துல நிறைய நாங்க சின்ன வயசுல விளையாடி இருக்கோம். யூர் ரைட். நம்மளும் சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடும் போது தான் மனசுல இருக்க அழுத்தம்லாம் குறையும். ஆமா, கரெக்ட் தான். 2 பேரும் விளையாடலாமா? ஆனா இந்த விளையாட்டுக்கு பந்தயம் கட்டணுமே. அதுக்கு என்ன? நீ ஜெயிச்சனா இந்த 500 ரூபாய் உனக்கு. ஆனா பந்தயம் கட்ட என்கிட்ட பணம் இல்லையே. இருந்தாலும் இந்த விளையாட்டுல நான் தான் ஜெயிப்பேன். இந்த 500 ரூபாய் எனக்கு தான். அப்புறம் என்ன, வா விளையாடலாம். நான் தான் ஜெயிச்சேன். சரி, இப்ப பணம் எனக்கு தான். சரி, இப்ப பார்க்கலாம். இதுல நான் தான் ஜெயிச்சேன். இப்போ இந்த பணம் எந்து. மறுபடியும் விளையாடலாமா? இப்போ நான் தான் ஜெயிச்சேன். குடு. என்கிட்ட பணம் இல்லையே, நான் விளையாடி கழிச்சுக்கிறேன். பணம் இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலா ஒரு முத்தம் கொடு. கடன் சொல்லி விளையாடுறது தப்பு. உன்னோட ஒரு முத்தம் விலை மதிக்க முடியாது, பிரைஸ்லெஸ். ஸோ இந்த 500 ரூபாய்க்கு பதிலா ஒரு முத்தம் கொடு. நீங்க விவரமான ஆளு மட்டும் இல்ல மாமா, ரொம்ப விவகாரமான ஆளும் கூட. இதுக்கு தான் என்ன விளையாட கூப்பிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டா சரி. கடன் அன்பை முறிக்கும், சீக்கிரமா கொடு. வேண்டாம் மாமா. எனக்கு வேணும். என்ன வேண்டாம், சீக்கிரம் கொடு. மாட்டேன். இது போங்கு. மாட்டேன். இது போங்கு. போங்க. என்ன போங்கு? நான் பேசின மாதிரி கொடுத்துட்டேன், நீயும் கொடுத்துரு, அவ்வளவுதான். வேண்டாம் மாமா. ஐயோ மாமா. என்ன, நீ எங்க போனாலும் விட மாட்டேன், வசூல் பண்ணியே தருவேன். கொடுக்காம தப்பிக்க முடியாது போல இருக்கே. சரி, குடுக்குறேன். அப்படி வா வழிக்கு. கண்ணு மூடுங்க. ஐயோ, ஏன் கண்ணு இல்ல, உங்க கண்ண. ஏன்? நீங்க மூடுங்க சொல்றேன். வாங்க. என்ன பண்ற? முத்தம் தான் கொடுக்கறேன், வாங்க. சேர்ந்தால் என்ன, அன்பின் மடியில் சேரத்தானே உள்ளம் உன்னை அழைக்கிறதே. கூந்தல் மேல தாளம் போடும் பூக்கள் காதில் மந்திரம் சொல்லும். கனவுக்குள் நுழைந்தவளே என்னழகே, கவிதையில் வடித்தவளே, நீலவினில் பிறந்தவளே என்னுயிரே.